இது வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு குழந்தைங்களுக்கு போட்டு சாப்பிட்றது. நமக்கு உபயோகப்படுத்திக்கலாம். என்ன கை கால் உடம்பு வலிக்குது போதுன்னா தடவிக்கலாம். வீட்டு சமையலுக்கு இன்னும் வழியும் இருக்கு. இன்னும் 1 லிட்டர் இருக்குண்ணே. போன சாப்பிட்டு நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கு. பார்த்துங்க, 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகலங்கிற நானே நம்ப முடியல. 1 வருஷம் வச்சுருக்கீங்க. இருக்கு. நல்லா என்ன ஆடுவீங்களா? மரத்துக்கு தான் ஆடுவோம். ஏற்கனவே ஆடுவீங்களா? ஆயிட்டு வருஷம் வருஷம் அதான் ஆடுவோம். வருஷம் வருஷம் தான் ஆடுவீங்க. என்ன நல்லா இருக்கு மரத்துக்குலாண்ணா? சூப்பராக இருக்குண்ணா. அதனால தான் வீட்டுக்கு உபயோகத்துக்காக ஆடுறதுனால தான் மரத்துக்கு ஆடுறதுனால நல்லா இருக்கு. சூடு இல்லாமல் நல்லா எண்ணெய் நல்லா தெளிவாக நல்லா இருக்கிறனால தான் மரத்துக்குள்ள ஆடுறது. எத்தனை கிலோ? நீங்கள் வந்ததுமே சொன்னீங்க இதில் ஆடுறது. நீங்கள் வேண்டாண்ணே மரத்துக்கே போட்டுன்னு எதுக்கு சொன்னேன். ஆமாம், அது உங்கள் விருப்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவை. அதுதான் நல்லா இருக்குங்கிறதுனால தான் மரத்துக்குள்ள ஆடுறோம். மரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுதுல்ல? அது பிரச்சனை இல்லைண்ணே. நமக்கு பொருள் தரமாக இருக்கணும்னா எண்ணெய் வந்து அதான் 17 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு வெள்ளம் எவ்வளோ எடுத்து வந்தீங்க? அதுக்கு வந்து 1.5 கிலோ போட்டிருக்கேன். 1.5 கிலோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம மில்லில் பார்த்தீங்கன்னா கூலி இறக்கி ஒரு செக்கு ஓட்டுறோம். அதை எள்ளு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனவர் யார், எங்கேருந்து வந்துருக்கிறாரு, எத்தனை கிலோ எடுத்து வந்தார், எத்தனை லிட்டர் எண்ணெய் கிடச்சிது, அந்த தகவலை இப்போ நம்ம முழு தகவலை ஒன்று வேணால் நம்ம நேயர்களுக்கு காமிக்கிறேன். இப்போ முதல்ல வந்து பார்த்தோன்னா எனக்கு முன்னாடி பார்த்தோன்னா எம்டி கண்ணை இடம் போகிறதுக்காக எம்டி இதை இடம் போகிறதுக்கு வந்துட்டார். இதோட எம்டி வெயிட் வந்து பார்த்தோன்னா 1.250. ஏன்னா மூடி ஏன்னா வச்சுருக்கு. என்னது துணியா? என்னது துணி தானே? ஏன் வீடு கட்டுறதுக்கா? எடுத்துக்கண்ணே. அது எம்டி வெயிட் வந்து 1.100 தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு மேலே வந்து ஒரு இந்த பிளேட்டும் அதுக்குன்னா என்ன தழும்பாமல் இருக்கிறத பிளேட்டும் துணியும் கட்டி வச்சுருக்கு. அதை எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.100 தான் எம்டி வெயிட் இருக்குது. அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. என்ன ஊர்லேருந்து வரீங்க? மன்னார்பேட்டை. உங்கள் பேர் என்ன? என் பேர் வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம். மரசைகள் என்ன ஆடுவீங்களா? மரசைகள் தான் ஆடுவோம். ஏற்கனவே ஆடுவீங்களா? வருஷம் வருஷம் அதான் ஆடுவோம். வருஷம் வருஷம் தான் ஆடுவீங்க. என்ன நல்லா இருக்கு மரசைகள்? என்ன சூப்பராக இருக்குண்ணா. அதனால தான் வீட்டுக்கு உபயோகத்துக்காக ஆடுறதுனால தான் மரத்துக்கு ஆடுறதுனால நல்லா இருக்கு. சூடு இல்லாமல் நல்லா எண்ணெய் நல்லா தெளிவாக நல்லா இருக்கிறனால தான் மரத்துக்குள்ள ஆடுறது. எத்தனை கிலோ? நீங்கள் வந்ததுமே சொன்னீங்க இதில் ஆடுறது. நீங்கள் வேண்டாண்ணே மரத்துக்கே போட்டுன்னு எதுக்கு சொன்னேன். ஆமாம், அது உங்கள் விருப்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவை. அதுதான் நல்லா இருக்குங்கிறதுனால தான் மரத்துக்குள்ள ஆடுறோம். மரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுதுல்ல? அது பிரச்சனை இல்லைண்ணே. நமக்கு பொருள் தரமாக இருக்கணும்னா என்ன வந்து அதானே மெயின் நமக்கு. சரி, ரைட் ரைட்டு. வந்து மரத்துக்கு தான் ஆட போகிறீங்க. ஆர்டிஹெச் கிட்டத்தட்ட ஆர்டிஹெச் ஆடிக்கிட்ட முடிஞ்சிருச்சா? எத்தனை கிலோ எடுத்து வந்தீங்க? 17 கிலோ எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு வெள்ளம் எவ்வளோ எடுத்து வந்தீங்க? அதுக்கு வந்து 1.5 கிலோ போட்டிருக்கேன். 1.5 கிலோ போட்டுருங்க. வேறு என்னென்ன கலந்தீங்க அதில்? எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட முடியல நீங்கள்? ஏலக்காய் போடல இன்னைக்கு. ஆனால் போடுவேன். போடுவேன். இன்னைக்கு கிடைக்கலாம் போடல. சரி, ரைட்டு. வாங்க, எத்தனை லிட்டர் எண்ணெய் வருது நம்ம பார்க்குமா? 17 கிலோவுக்கு எத்தனை லிட்டர் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு. ரெகுலராக வந்து ஆட்டுறாரு. எத்தனை லிட்டர் வரும்னு பார்க்கலாம். எடுத்துருவாங்க. செக்கும் கிட்டத்தட்ட ஓடி முடிய போகுதுங்க. கிட்ட ஓடி முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் புண்ணாக்க ஆயிடுச்சு. ஆடி முடித்தோடனே பார்த்தோன்னா அந்த கக்கத்தை வடிகட்டுறாரு அவரே. நம்ம வேலை தான் இருந்தாலும் அவர் தெரிஞ்சவருங்கன்றதை நான் செய்கிறேன்ட்டு அவரே வடிகட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன எள்ளு தரமான எள்ளு போடுங்க. எண்ணெயை பாருங்களேன், எவ்வளோ வெள்ளைன்னு வருது பாருங்கள். இதான் மரசுக்கு மற்ற எண்ணெய் வித்தியாசம். அந்த எண்ணெயெல்லாம் நீங்கள் பார்த்துக்கவே முடியாது. எவ்வளோ வெள்ளையாக வருது பாருங்கள். தூ வெள்ளையமாக இருக்குது பாருங்கள். எள்ளு நல்லா தரமான எள்ளு நினைக்கிறேன். எண்ணெய் எத்தனை லிட்டர் வரும்னு பார்ப்போம். போதும் வச்சுருந்தேன். போதும் வைண்ணா, அப்புறம் பேசிக்கோங்க. அதில் வச்சு உள்ளுக்கு வைங்க. வெண்ணெய் எடுத்துல விட்டுருங்க. இந்த குடத்தில் ஊற்றிக்கணும். இந்த குடம் வந்து எம்டி குடம் வந்து பார்த்தா 1.100 இருந்துச்சு. இப்போ எண்ணெய் பொறுமையாக ஊற்றணும். மேலே அப்படி தூக்கணும். மேலே தூக்குங்க. எண்ணெய் கலரை பாருங்கள், தரத்தை பாருங்கள். இந்த அப்படியே இதே தரத்தை தான் நம்ம செட்டில் நம்மளும் ஆடி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். யாருக்கு எத்தனை லிட்டர் கேட்டாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து வாங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி முடியாதவங்க கொரியர் போட்டு விட்றேன். நிறைய பேர் கொரியர்லாம் போயிட்டு தான் இருக்குது. எண்ணெயில் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் செட்டில்மெண்ட் செட்டு எப்படி சொல்ல செடிமெண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த அடி கக்கம் பூரா ஒரு செட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் டைம் எடுத்துங்க. 2 நாள் வச்சதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம பயன்படுத்தினாலும் 2 நாள் டைம் எடுத்துக்கணும். எடுத்தோடனே இப்போ வந்து இப்போ எண்ணெயோட வெயிட் வைக்கிறோம். இங்கே 50 கிராமோட 50 மில்லி கூட வர்றது. இப்போ எண்ணெயோட வெயிட் வைக்கிறோம். அவரே தூக்கிட்டு வந்துட்டாப்புல. அவரே தூக்கி வந்து வச்சிட்டாப்புல. வந்து பார்த்தோன்னா 8200 இருக்குது. ஏன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா 8200 இருக்குது. 8200 வந்து பார்த்தோன்னா மொத்த வெயிட் 8200, எம்டி வெயிட் 100, நிகர வெயிட் வந்து பார்த்தோன்னா 700. 700 வகுத்தல் 900 கழுத்தோம்னாக்க மொத்த லிட்டர் வந்து 7.800 கிராம் வந்துருங்க. 7.25 லிட்டர் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 8 லிட்டர் வந்துருக்கு. இவர் வந்து வாங்கிய விலை பயிர் விலைக்கு வீட்டில் விளைஞ்சானே, வீட்டில் வாங்கினது விலைக்கு. சரி, வீட்டில் விளைஞ்சதுன்றாரு அவர். வீட்டில் விளைஞ்சாலுமே விலைக்கு வாங்கணும்னு வச்சுக்கணும். நம்ம விலைக்கு வாங்கணும்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தா 120 ரூபா விற்கிது எள்ளு 1 கிலோ. அந்தபடி பார்த்தோன்னா 15 கிலோ 2040 ரூபா. கூலி வந்து பார்த்தோன்னா நான் ரேட்டு கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். ரேட்டு இன்னும் செக்கு வாங்கணும், ரேட்டு ஏற்றணும். 10 ரூபா தான் ரேட்டு போடுறேன். 170 ரூபா. இன்னைக்கு ரேட்டு படி 10 ரூபா போட்டிருக்கேன். ஆனால் 5 ரூபா போட்டால் கட்டுப்படியாகும். இப்போ பார்த்தோன்னா மொத்தம் 2210 ரூபா. இவர் வாங்கின விலை கூலியெல்லாம் சேர்த்து. இதில் 2 கிலோ வெல்லம் போட்டு 1.5 கிலோ போட்டிருக்கீங்களாண்ணே? எவ்வளோ 1 கிலோ? எவ்வளோ 1 கிலோ? 70 ரூபாயா? 70 ரூபா 1.5 கிலோன்னு பார்த்தா அது 105 ரூபாயா? 100 ரூபானே வச்சுங்க. 100 ரூபா வச்சா 2310 ரூபா வருது இவரோட அடக்க விலை. இது வந்து நமக்கு கிடைச்ச லிட்டர் வந்து பார்த்தோன்னா 7800. இப்போ இவரோட எள்ளு வந்து பார்த்தோன்னா அடக்க விலையெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா 7 அதாவது 1 லிட்டர் வந்து 296 ரூபா, 300 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு இவருக்கு 1 லிட்டரோட அடக்க விலை. கூலி இந்த புண்ணாக்கு இல்லை, புண்ணாக்கு கழிக்காம புண்ணாக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5 ரூபா வச்சா கூட அது ஒரு 10 கிலோ வருமா? அது ஒரு 10 கிலோ வந்து அது 150 ரூபா. அது ஆட்டுக்கூலி தான் போகும். அது எப்படி இருந்தாலும் 290 ரூபாய் அடக்க விலை வந்துருங்க உங்களுக்கு. எள்ளு நல்ல எள்ளு தான். ஓரளவு சுமாரான எள்ளு, ரொம்ப தரம் குறைவான எள்ளு இல்லை எள்ளு. ஆனால் எப்படின்னா அப்படி என்ன குவாலிட்டி தரமாக வந்துருக்கு நமக்கு, அதுவே சந்தோஷம் தான். ஏன்னா சொந்தமாக ஆட்டிக்கிட்டாரு, அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ எண்ணெய் கடையில் வாங்கிக்கலாம், எதுக்கு நீங்கள் சொந்தமாக ஆட்டிங்கன்னா? கடையில் அவ்வளோ சுத்தமான எண்ணெய் கிடைக்காதுண்ணே. கிடைக்காது. அதனால் இப்போ நீங்களே எள்ளு கொள்ளையை விளைச்சி நம்ம கொள்ளை விளைஞ்சதுதானே விளைஞ்சது. அதில் உங்கள் சொந்த அதை விற்றுட்டிங்களா? இப்போ வராமல் வீட்டுக்கு போக பாக்கி வச்சுருவோம். பாக்கி விற்றுட்டீங்க. நீங்கள் விற்குமே என்ன ரேட்டு விற்றீங்க? 120 விற்றோம். நீங்கள் 120 விற்றீங்களா? பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா விற்றது போக பாக்கி வீட்டுக்கு கொஞ்சம் பயன்பாட்டு வச்சுட்டாரு. இது என்ன இடத்துலாம் பயன்படுத்துவீங்க? இது வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு குழந்தைங்களுக்கு போட்டு சாப்பிட்றது, நமக்கு உபயோகப்படுத்திக்கலாம். என்ன கை கால் உடம்பு வலிக்குது போதுன்னா தடைக்கலாம். வீட்டு சமையலுக்கு. சரி, சமையலுக்கு பயன்படுத்துவீங்களா? சமையல் கல்லெண்ணா கல்லெண்ணையும் பயன்படுத்துவோம். இருந்தாலும் இதுவும் சில இதுக்கு பயன்படுத்திக்கிறது. இது சில நல்ல எண்ணெய் தானே, இது நல்லா பேரே நல்லெண்ணெய் தானே. சரி, ரைட்டுங்க. வீட்டு பயன்பாடு தான் இப்போ பயன்பாடு. வீட்டுக்கு மட்டும் தான், வேறு எதுக்கும் இல்லை. வேறு எதுக்கும் இல்லை. எண்ணெய் ஆட்டி 1 வருஷம் தாங்கும் போது அடுத்த வருஷம் 1 வருஷம் தாங்கும். 1 வருஷம் வரைக்கும் வச்சுருப்போம். என்ன கெட்டு போகாது? கேட்டாது கேட்டாது. போன வருஷம் 1 வருஷம் வச்சுருக்கீங்களா? 1 வருஷம் இன்னும் வரையும் இருக்கு. போன வருஷம் இன்னும் 1 லிட்டர் இருக்குண்ணே. போன வருஷம் ஆட்டி நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கு. பார்த்துங்க, 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகலங்கிறது நானே நம்ப முடியல. 1 வருஷம் வச்சுருக்கீங்க. இருக்கு. சரி, பார்த்துங்க நேயர்களே, நம்ம வீடியோ பார்க்குறோம், கண்டிப்பாக பாருங்கள். இந்த எண்ணெய் மரசுகள் ஆட்டுக்கார் போன வருஷம் இன்ன வரையும் எண்ணெய் கெட்டு போகலங்கிறாரு. அதில் நம்பி ஆடுங்க, நம்பி பயன்படுத்துங்க. இல்லை உங்களால் முடியலையா, கண்டிப்பாக எண்ணெய் கேளுங்க, நான் விலைக்கே தரேன். ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கடைசி வரையும் நம்ம எண்ணெய் விட மாட்டீங்க. கண்டிப்பாக கூப்பிடுங்க, எப்போனாலும் கூப்பிடுங்க. என்னோடய நம்பர் வந்து வீடியோவில் எண்டில் தரேன். கண்டிப்பாக தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றிண்ணா. நன்றி. ரைட்.